ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் லாக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் லஞ்சுக்கு வெளியில் தான் போகிறோம். எதுக்காக லஞ்சுக்கு வெளில போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தங்கச்சி ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ அதனால் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு வெளியில் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சர்வீஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி நாங்கள் லஞ்சுக்கு வந்த இடம் தான் வந்து தாம்பரம் சானிட்டோரியமில் இருக்கிற பாபிக்யூ நேஷன் தான் வந்தோம். டேஸ்ட் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 30+ டிஷ்ஷஸ் இருந்தது. பட் எங்களால் தான் சாப்பிட முடியல. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வந்தோம். இந்த மாதிரி அக்கேஷ்னலாக யாருக்காவது பர்த்டே, வெட்டிங் டே அந்த மாதிரின்னும் போது இந்த மாதிரி நாங்கள் அவங்கள கூப்பிட்டு போகிறது, அவங்க எங்களை கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி நாங்கள் போவோம். ஸோ போயிட்டு ஒரு ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அன்றைக்கி டே. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பொண்ணு இருக்கால, இவ சக்தி, அவள் பேர் சக்தி. ஆக்சுவலி அவள் என்ன பண்ணுவா, சிரி அப்படி பல்ல காமிச்சு சிரி அப்படின்னா அது எவ்வளோ அழகாக பல்ல காமிச்சு சிரிக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். பல்ல காமிச்சு எவ்வளோ ரியாக்ஷன் காட்டுறா பாருங்க அவள். ஸோ அப்படியே ஒரு ஃபோட்டோ, வீடியோ அந்த பாருங்கள், ஏன் பொண்ணு பாருங்கள் அங்கேருந்து கையை காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி டே. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்டர்ஸ் வந்துச்சு. ஸோ ஸ்டார்டர்ஸில் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரானு, அதுக்கப்புறம் மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன் சம்திங் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் மெயின் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா, மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி, வெஜ்ஜில் எல்லா ஐட்டமும் இருக்குது. நான்வெஜ்லேயும் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கிளியர் சூப், மட்டன் கிளியர் சூப்பு, தயிர் சாதம், ஈவன் சாலட்ஸு எல்லாமே இருந்தது. அதே மாதிரி டெசர்ட் பார்த்தீங்கன்னா கேக்கு, ஐஸ்கிரீமு, குலாப் ஜாமுன். இது வந்து ஷீப் கபாபோட கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுலேயே உங்களுக்கு ரோஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, நிறைய ஐட்டம் இருந்தது. நான் நிறைய ஐட்டம் சொல்லாமல் கூட விட்டுருப்பேன். நிறைய ஐட்டம் இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோ இருக்குது டிஷ்ஷை சொல்கிறதுக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்னேங்க, சூப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஹைஃபையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா ரசம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சூப்பராக ஒரு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி பசங்களோட திருப்திக்காக 4 பசங்களுமே ஆசைப்பட்டதுனால ஸோ கேக் வாங்கி கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஊட்டி ரொம்ப நல்லா போச்சு அன்றைக்கி டே. எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதராக நம்ம இருக்கும்போது, ஒரு ஃபேமிலியாக ஒன்று கூடி இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன்றா இருக்கும்போது அந்த அன்றைக்கி டேவும் சரி, அந்த ஒரு இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபீல் பண்ணால் தான் தெரியும். ஸோ இது எங்கள் அப்பா, அவங்களுக்கு கேக் ஊட்டி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஊட்டும் போது தான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவார், கலாட்டா பண்ணுவார். ஸோ இவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியான ஒரு மனுஷன். ரொம்ப ஜாலியாக வச்சுருப்பார். அவர் இருக்கிற இடம் எப்போவுமே ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை இப்படிலாம் கலாட்டா பண்ணுவார், என்கிட்ட இப்படி தான் கலாட்டா பண்ணி வம்பிழுப்பார். ரொம்ப ஹாப்பி. இதில் என்ன ஒரே ஒரு வருத்தப்படுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் இங்கே இல்லை. ஸோ ஏன்னாக்கா அவங்க லஞ்சுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க இல்லை. ஸோ பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பசங்க வந்து ஏதோ க்ரீட்டிங் கார்டு எழுதி கொடுத்துருக்குறாங்க அவருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தோணுது இல்லையா, நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி பர்த்டே, ஸோ அதனால் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அப்பா என்னோடய ஹீரோ, டேடாஸ் மை ஹீரோ, அந்த மாதிரி சம்திங்லாம் வேர்டிங்கெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. எங்கள் பசங்களும் சரி, அவங்க பசங்களும் சரி, எங்களை வந்து சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா அப்படி கூப்பிட மாட்டாங்க. என் பசங்க அவங்கள வந்து அம்மா, அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, டேடி மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. அவ இருக்கால, பெரியவா இருக்கா இல்லையா, எங்களை வந்து அம்மா, அப்பான்னு தான் கூப்பிடுவா. சித்தி, சித்தப்பா இந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டோம். ஸோ அன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு, ரொம்ப நல்லா போச்சு. பசங்க இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்தோன்னே அவருக்குமே ரொம்ப ஹாப்பி. சம் டாக்ஸிக் ஹீரோ அந்த மாதிரிலாம் சம்திங் எழுதி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம பசங்க இப்படிலாம் ஒன்று செய்யும்போது நமக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, பசங்க வளர்கிறாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 8:30 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நல்லா போச்சு அன்றைக்கி டே. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நினச்சி பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாரோட பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஃபேமிலியாக இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். இந்த பசங்க 2ம் எவ்வளோ அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வீடியே 2 ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சேட்டை பிடிச்ச பசங்க. இவளுங்களும் சும்மா கிடையாது, இவளுங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல பசங்க, எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இங்கே இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்து அவங்க அப்பாவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்படி தான் அன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.